மனுஷங்களால ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது நம்பிக்கை துரோகம் மட்டும்தான். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகத்தை யார் பண்ணியிருந்தாலும் நம்மளால சுத்தமா ஏத்துக்கவே முடியாது. அதுவும் நம்ம ஒருத்தவங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு அவங்க மேல பாசம் செலுத்தி அவங்க திருப்பி நம்ம நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நம்மளால என்னைக்குமே ஏத்துக்க முடியாது. உன்னை எனக்கு பிடிக்கலன்னு மூஞ்சுக்கு முன்னாடி சொன்னா கூட நம்மளால ஏத்துக்க முடியும். அந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகம்ன்றது ரொம்பவே கீழ்த்தரமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த விஷயம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி தான் இன்னைக்கு பிக் பாஸ் ஷோல நடந்திருக்கு. எந்த ஒரு காரணமுமே இல்லாம ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் ஓவியாக்கு எதிராக கிளம்பி அவங்கள வீட்டை விட்டு அனுப்புனா மட்டும்தான் நாங்க இந்த வீட்டுல இருப்போம்னு, அப்படி அவங்கள வெளியே அனுப்பலனா நாங்கெல்லாம் வெளியே போயிடுவோம்னு சொல்ற அளவுக்கு அவங்க எல்லாருமே பேசினாங்க. இந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்திருந்தா கண்டிப்பா பரணி அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரோ அந்த விஷயத்தை தான் நம்மளும் பண்ணியிருப்போம். ஆனா இவ்வளவு மெச்சூரா பிஹேவ் பண்ணி அதை ப்ரூஃப் பண்ணியும் காமிச்சிருக்காங்க ஓவியா. அதனாலதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில அதிகப்படியான வாக்குகளை பெற்று சேஃப் ஜோனுக்கு போயிருக்காங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் நம்பிக்கை துரோகம் செஞ்சதுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுத்தே ஆகணும். அதுக்கான ஒரு சரியான நேரமும் ஓவியா அவர்களுக்கு கிடைச்சிருந்துச்சு. ஜூலிங்கிற ஒரு தனிப்பட்ட மனுஷோட பேச்சை மட்டுமே கேட்டு ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் ஓவியா அவர்கள் மேல தங்களுடைய கோவத்தை திருப்பினாங்க. இந்த விஷயத்தை பத்தி நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் இன்னைக்கு ஒவ்வொருத்தர்கிட்டயே அவங்களோட கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆரம்பத்துல எல்லாருமே ஓவியா அவர்கள் மேலதான் சந்தேகம் இருக்கிறதாகவும் அவங்க அந்த மாதிரி சொல்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாமே சொன்ன கருத்துக்கு சவுக்கடி கொடுக்கிற வகையில அன்னைக்கு நடந்த விஷயத்தை நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் எல்லாரும் முன்னாடியுமே போட்டும் காமிச்சிட்டாரு. இதுல என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னா நம்ம நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்டிருக்கோம்ன்ற விஷயமே ஓவியா அவர்களுக்கு தெரியாது. ஜூலியால மட்டும்தான் நம்மள எல்லாருமே டார்கெட் பண்றாங்கன்ற விஷயமும் அவங்களுக்கு தெரியாது. கடைசி வரைக்கும் ஜூலியா அவர்கள் மேல ஒரு சின்ன நம்பிக்கையோட தான் இருந்திருக்காங்க ஓவியா. அதனாலதான் அன்னைக்கு நடந்த முழு விஷயத்தை கூட அவங்க சொல்ல மறுத்துட்டாங்க. ஆனா அந்த கிளிப்பிங்கை போட்டு காமிச்ச அடுத்த நிமிஷமே நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்ட ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு கோபம் வருமோ அந்த கோவத்தை யார் இருக்கா யார முன்னாடி வெளிப்படுத்துறோன்ற ஒரு கவலையுமே இல்லாம சுதந்திரத்தோட ஓவியா அவர்கள் வெளிப்படுத்தினாங்க. கொஞ்சம் பக்கத்துல அமர்ந்த ஜூலியை பார்த்து செருப்பால அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஓவியா அவர்கள் மத்த ஹவுஸ்மேட்ஸ் முன்னிலையில ஜூலிய ரொம்ப வெளிப்படையா திட்டினாங்க. கொஞ்சம் விட்டிருந்தா நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் கூட ஜூலியா அவர்களை திட்டியிருப்பார் போல. அந்த அளவுக்கு ஜூலியா அவர்கள் நடத்தின நாடகம் வெளிப்படையாச்சு. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற நக்கீரன் கூற்று மாதிரி எவ்வளவு பெரிய ஆள் நமக்கு முன்னாடி இருந்தாலும் நம்பிக்கை துரோகம் செஞ்ச ஒரு ஆளுக்கு அவங்களுக்கு சேர வேண்டிய தண்டனையை ஓவியா அவர்கள் ஸ்பாட்லயே கொடுத்துட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் ஜூலியா அவர்களோட நிலைமை நினைச்சாதான் ரொம்பவே பாவமா இருக்கு. இந்த வாரம் எலிமினேஷனுக்கு நாமினேட் ஆகாத ஒரே காரணத்தினால ஜூலியா அவர்கள் எலிமினேஷன்ல இருந்து தப்பிச்சிருக்காங்க. ஆனா கண்டிப்பா அடுத்த வாரம் ஜூலியா அவர்கள் தான் டாப் 1 எலிமினேஷன் லிஸ்ட்ல இருப்பாங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அப்படி அவங்க நாமினேட் ஆனாங்கன்னா மக்களால கண்டிப்பா வெளியேற்றப்படுவாங்கிறதுலயும் எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஓவியா அவர்களுடைய இந்த வெளிப்படையான கருத்துக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ்களை கீழே பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த செய்தி பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்டை நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும்னா மித்ரா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நன்றி.